Peppers Entertainment Television. Turn on the heat. Hi viewers, வணக்கம் and welcome. இது உங்கள் அபிமான இசை நிகழ்ச்சிப்பா. இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இசை கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய இசை அனுபவங்களை ஒரு அழகான டாக்குமெண்ட்ரியா ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு வரோம். ஒவ்வொருத்தருடைய இசை அனுபவங்களும் நமக்கு நிச்சயமா பெரிய இன்ஸ்பிரேஷனலா அமைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்க போறது ஒரு வாய்ப்பாட்டு கலைஞர். இனிமையான பாடல்களோட மட்டும் இல்லாம பாரம்பரிய இசையின் சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்மளோட அவங்க பகிர்ந்துக்க போறாங்க. அப்படி நாம சந்திக்க போகும் வாய்ப்பாட்டு கலைஞர் டாக்டர் சுபா கணேசன். शक्ति गणपतिं भजेगम् शक्ति गणपतिं भजेहं सर्वसौभाग्यप्रदं शक्ति गणपतिं भजेगं सर्वसौभाग्यप्रदं शक्ति गणपतिं भजेगम् रक्ति भक्ति भावसहित रक्ति भक्ति भावसहित निजगान कलाधरं रक्ति भक्ति भावसहित निजगान कलाधरं रसललिता त्रिशदिनामकीर्तनानुग्रहपरम्. தேங்க்யூ மேம், ரொம்ப இனிமையான ஒரு பாடலை பாடுவீங்க. ஸோ உங்களுடைய பிகினிங் ஆஃப் யுவர் மியூசிக் கரியரை பத்தி சொல்லுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் அதிலேயே இசை இருந்ததா, அதனாலதான் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததா, அதை பத்தி சொல்லுங்க. அதுதான் உண்மை. என்னுடைய குடும்பம் இசை குடும்பம். ஏன்னா இப்போ வந்து சங்கீதத்தில் சொல்லுவோம் ஸ்ருதி மாதா லயப்பிதா. ஸ்ருதி வந்து அம்மா மாதிரி, லயப்பிதா தந்தை, லயத்துக்கு வந்து தந்தை அப்படின்னு தான் சொல்லுவோம். அது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு அர்த்தமே இருக்கும். அதே மாதிரி தான் சங்கீதத்துக்கு எனக்கு வந்து அது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அம்மா வந்து வீணா விதூஷி மிஸ்ஸஸ் கல்யாணி கணேசன். அவங்க வந்து ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு மியூசிக் காலேஜ், அங்க இருந்து ரிட்டையர் ஆனாங்க. அப்பா வந்து லய வித்வான், மிருதங்க வித்வான் காரைக்குடி வி.எம். கணேசன். அவர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருந்து ரிட்டையர் ஆனார். என்னுடைய தாத்தா வந்து காரைக்குடி முத்துயர்னு 1920s 30s எல்லாம் வந்து ரொம்ப ஒரு புகழடைஞ்ச ஒரு மிருதங்க வித்வான். அவர் வாசிக்காத பெரிய வித்வான்களே கிடையாது. அந்த காலத்துல வந்து காரைக்குடி பிரதர்ஸ்னு வீணை வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எங்க தாத்தா தான் வந்து செட்டா மிருதங்கம். அரியக்குடி ராமானுஜயங்கார் அவர்கள், டைகர் வரதாச்சாரியார் அவர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கெல்லாம் எங்க தாத்தா வந்து மிருதங்கம். எங்க தாத்தா வந்து வாய்ப்பாட்டு கலைஞரும் கூட. நிறைய பாடல்களுக்கு சிற்றஸ்வரம் அமைச்சிருக்காரு, நிறைய பாடல்களுக்கு வந்து டியூன் போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பாட்டு கலைஞர், ஒரு மிருதங்கிஸ்டும். அதே மாதிரி என்னுடைய அப்பாவுடைய மாமா அவர்கள் காரைக்குடி சாம்பசிவையர்னு, அந்த காலத்துல காரைக்குடி பிரதர்ஸ்னு வந்து அவர்களும் பெரிய ஜாம்பவான். ஸோ இதனால வந்து அப்பா சைடு வந்து எனக்கு வந்து சங்கீதம் அப்படிங்கிறது வந்து இயற்கையாவே வந்திருக்கு. அதே மாதிரி அம்மா சைடு எப்படின்னா, அம்மாவுடைய முப்பாட்டனார்கள் அவர்கள் வந்து ராமசுவாமி சிவன், மகாவைத்தியநாத சிவன், 2 பிரதர்ஸ். அவர்கள் வந்து ரொம்ப பெரிய சிவ பூஜை ரொம்ப பக்திமான்கள், சிவபக்தர்கள். அவர்கள் வந்து மகாவைத்தியநாதையர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய மேதை, இசை மேதை. அவர்களும் வந்து நிறைய தமிழ் காம்போசிஷன், சான்ஸ்கிரிட் காம்போசிஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் ராமசுவாமி சிவன் அவர்கள் வந்து பெரிய புராணத்தை மையமா வச்சு, பெரிய புராணம் வந்து செய்யுளா இருக்கிறது, அது வந்து இசை வடிவில் பெரிய புராண கீர்த்தனைகள் அப்படிங்கிற வந்து ஒரு கீர்த்தனையாவே ஒவ்வொரு நாயன்மார் மேல போட்டிருக்காரு. ஸோ அதை வந்து என்னுடைய கொள்ளுப்பாட்டி அவர்கள் பாடிய நாடக சங்கத்துல வந்து இன்னும் அதை ஆர்கேவ்ஸ்ல வந்து ப்ரிசர்வ் பண்றாங்க. ஸோ அம்மா சைட்ல வந்து முப்பாட்டனார்கள்லாம் தேவார இசை வல்லுநர்கள். அது லால்குடி கோவில், அதுக்கப்புறம் வந்து இந்த திருவையார் கோவில் எல்லாத்துலயும் வந்து தேவார இசை வல்லுநர்களா இருந்தாங்க. ஸோ பாட்டி எல்லாருமே அந்த ஒரு இசை பரம்பரை அப்படின்றது வந்து தொடர்றது. வீட்லயும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து முறையா நான் கத்துக்கணும் அந்த மாதிரி எல்லாம் அதுவும் ஆசைப்படலை. ஏன்னா வீட்டுல வந்து அம்மா வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க, சிஷியர்களை தயார் பண்றது, அது எப்பவுமே அது ஒரு டே டு டே ஆக்டிவிட்டி மாதிரி. அப்புறம் கேசட்ஸ் வந்து அப்பா வந்து ஒரு பெரிய ரசிகர், அதனால வந்து சங்கீதம் சுவாசிச்சுட்டே தான் இருப்பார். எப்பவுமே வீட்டுல வந்து செம்மங்குடி சீனிவாசையர் அவர்களுடைய கேசட், ஜி.என். பாலசுப்ரமணியமோடது, அரியக்குடியோடது, மதுரமணியர்,
எம்டி ராமநாதன் இந்த மாதிரி பெரிய பெரிய இசை வல்லுநர்களோட கேசட்ஸ் கச்சேரி வந்து ஓடிண்டே இருக்கும் வீட்டுல. சோ வந்து முறையா கத்துக்கிறதுக்கு பயிற்சி அப்படிங்கறதுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி ஞானம்ங்கிறது வந்து நிறையவே டெவலப் ஆயிடுது. அந்த டேஸ்ட் ஃபார் மியூசிக் அண்ட் பேஷன் வந்து முன்னாடியே கத்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேஜ்லயே தான் இருந்தது. சோ இந்த மாதிரி உங்களுடைய கரியர் இன்னைக்கு வந்து ஒரு லெவல்ல வந்திருக்கு. பட் ஆரம்பத்துல உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறது அது எப்படி அமைஞ்சது அண்ட் அந்த சூழல் எப்படி இருந்தது அண்ட் உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் ஏதாவது இருந்ததா? ஸ்டேஜ் ஃபியர்னு அவ்வளோ இல்லை. எனக்கு விவரம் தெரியதான் உங்களுக்கு ஃபியர் வரும். சம்டைம்ஸ் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப ஆர்ட் ரொம்ப தெரியறதுக்கு முன்னாடி நல்லா கச்சேரி அந்த சொல்லி கொடுத்த ஐட்டம்ஸை சரியா பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த ஸ்டேஜில் அவ்வளோதான் இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் வந்து இந்த ஜிஎன்பி வழி அப்படிங்கிற அது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்தியன் ஃபைன் ஆர்ட் சொசைட்டின்னு அது ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் சபா சென்னையில். அங்கே வந்து காம்படிஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய கிருத்திகளை பாடி அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்களுக்கு அடுத்த ஜிஎன்பி டேல ஒரு கச்சேரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சிருந்தாங்க அங்க. அந்த 1989 அதுலதான் பிரைஸ் வாங்கி 88ல பிரைஸ் வாங்கினேன். 87ல வந்து எனக்கு அந்த கச்சேரி சான்ஸ் வந்தது. இன்னும் ஜிஎன்பி அவர்களுடைய கீர்த்தனை மட்டும் பாடணும் அந்த மாதிரி கச்சேரி. எனக்கு வந்து இது ஒரு ரொம்ப சந்தோஷம், பெருமை, பாக்கியம். எப்படின்னா எம்எல்வி அம்மா அப்போ இருந்தாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கச்சேரி வந்து ஜிஎன்பி டேல அவரோட காம்போசிஷன்ஸ், ஏன்னா ஃபேமிலி ஃபுல்லா அவருடைய அட்மைரர்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஜிஎன்பி டேலேயே வந்து நம்ம பாடுறோம் அவரோட காம்போசிஷன்ஸுங்கும் போது அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பாக்கியம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அந்த கச்சேரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ்ல நான் பாடின கச்சேரி. ஸோ இப்போ நீங்க பல பேருடைய கம்போசிஷன்ஸ் உங்களுடைய கான்சர்ட்ஸ்ல பாடியிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கம்போசர் யாரு அண்ட் அவருடைய ஏதாவது ஒரு பாடல் நம்ம நேயர்களுக்காக? பிடிச்ச பாடல் கம்போசர்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு எனக்கு வந்து மும்மூர்த்திகள்னு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் இது. ஏன்னா சங்கீதம்னு வரும்போது மும்மூர்த்திகளுக்கு அப்புறம் தான் எல்லாம் மற்ற கம்போசர்ஸ் எல்லாம் ஃபாலோ ப்ரீ ட்ரினிட்டியோ இல்ல போஸ்ட் எதுவா இருந்தாலுமே ஒரு மும்மூர்த்தியில ஒரு வித்வான் அப்படின்னு ஒரு அந்தஸ்து அப்படின்னா நிறைய மும்மூர்த்திகள் கீர்த்தனையை பாடம் பண்ணி அந்த இருக்கிற ஒரு ராகத்தை கிரகிச்சுண்டு அப்படி பண்ணாதான் உங்களுக்கு அதோட ராகத்தோட சாரமும் ஒரு கிளாசிசிசமோட ஒரு எஃபெக்டும் கிடைக்கும். ஸோ அது முதல்ல வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம வெரைட்டிஸ்க்கு எது வேணா பாடம் பண்ணலாம். பட் அந்த மும்மூர்த்திகளோட கீர்த்தனை ரொம்ப முக்கியம். அது எஸ்பெஷலி தீக்ஷிதர் கீர்த்தனை பாடுறோம்னா ஒரு மேஜர் ராகத்துல நிறைய உங்களுக்கு கீர்த்தனை தெரிஞ்ச அந்த ராகத்தோட ஒரு ஒரு எஃபெக்டிவா அந்த ராகத்தை பாடலாம். இந்த ராக பாவம் கிடைக்கும், ராக சாரம் கிடைக்கும். ஸ்ரீ கமல கட்டகி தோகம் அம்பசே கமல அம்பிகய கட்டகி தோகம் அம்பசே கமல அம்பிகய கட்டகி தோகம். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் கான்செர்ட் பத்தி சொன்னீங்க. அதன் பிறகு இதையே ஒரு மெயின் ஸ்ட்ரீமா எடுத்து நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது யாரு? அப்படி இல்லைன்னா அந்த ஒரு தாட் வந்ததுக்கான ரீசன் என்ன? அதெல்லாம் என்னுடைய பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அப்ப நிறைய காம்படிஷன்ஸ் சின்ன சின்னதா கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். பட் வேற ஏதாவது கோர்ஸ் அந்த மாதிரி எடுத்திருந்தா இதுக்கு ஃபுல் டைம் டிவோட் பண்ண முடியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. சரி ஃபுல் டைமே மியூசிக்லேயே பண்ணா என்ன, இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் இதுக்குன்னு டிவோட் பண்றதுக்கு. அதனால வந்து நான் பிஏ, எம்ஏ, எம்ஃபில் இசையிலேயே இந்திய இசையிலேயே குயின் மேரிஸ் காலேஜ்லயும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் படித்தேன். ஓகே. அப்புறம் ரீசெண்டாக வந்து குயின் மேரிஸ் காலேஜ்லேயே வந்து பிஹெச்டி முடித்தேன். அதுலேயும் என்னென்ன கான்சர்ட் டிஃபரன்ஸ் ஸ்டைல்ஸ் அதை பற்றி வந்து சிறப்பாக ஒரு ஆய்வு பண்ணியிருக்கேன். எப்படின்னா எப்படி ஒரு தோடின்னு ஒரு ராகம் எடுத்துக்கிறோம். பட் பல பேர் அதுக்கு ஒரே ஸ்வரம் தான், ஒரே இதுதான் தோடின்னு பார்த்தோன்னே. பட் எப்படி ஒரு 4-5 பேர் பாடுறது வந்து எப்படி டிஃபரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொருத்தருட்டு என்ன மனோதர்மம், எவ்வளோ தூரம் கமகம் இருக்குது, எவ்வளோ தூரம் அவங்களோட மனோதர்மம் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து ஜிஎன்பியோடது
ஸ்டைல் அப்படின்னு தனியா எடுத்து நான் வந்து ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி முடிச்சேன். ஓகே. எம்ஃபில்ல வந்து அதே மாதிரி வந்து எம்எல்வி அம்மாவோட ஸ்டைல்னு, ஏன்னா வழி பாணிங்கிறது வந்து நம்ம கர்நாடக சங்கீதம் எல்லாத்துலயுமே முக்கியம். நம்ம பாடும்போது இந்த வழியில இருக்கே அப்படின்னு எப்படி சொல்றோம், அது கேட்கும் போதே இந்த எம்எல்வி அம்மா வழியில இருக்கே, இது டிகே பட்டம்மாள் வழியில இருக்கே அப்படின்னு சொல்ற மதுரமணியர் மாதிரியே இருக்கேன்னு. அப்படின்னா என்ன அந்த வழி அப்படின்னா என்னெல்லாம் அந்த ஒரு பாணி அப்படிங்கிறது கிரியேட் ஆகிறதுக்கு எதெல்லாம் முக்கியம், இந்த கான்செப்ட் ஸ்டைல எப்படி அமைச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு வித்வான்களும், எப்படி தனியா தனக்குன்னு ஒரு வெர்ஷன் ஆஃப் சாங்ஸ், ஒரு மனோதர்மம் எல்லாம் எப்படி அந்த சங்கீதத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு இன்ட்ரிகசிஸ் அப்படிங்கறத வந்து நான் சப்மிட் பண்ணி எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி வாங்கினேன். ஓகே, நைஸ். ஸோ இப்போ நீங்க சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ஹப் ஃபார் யூனோ கல்ச்சுரலி வெரி ஸ்ட்ராங் அண்ட் அந்த ஹெரிட்டேஜ் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஹியர். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க வந்து என்ன மாதிரி மேஜர் பெர்ஃபார்மன்சஸ் உங்களுக்கு இருந்திருக்கு அண்ட் இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் வெளியில இருக்கிற ஆடியன்ஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? டிஃபரன்ஸ்னு வந்து ஒன்றும் பெருசா இல்லை, எல்லாமே இசை ரசிக்க தெரிஞ்சவங்க தான் எங்க இருந்தாலும் வராங்க. அதுக்கு ஒன்றும் தெரியாட்டா கூட அதுக்கு ஒரு டேஸ்ட் இருந்தா போதும், ஒரு பேஷனும் ஒரு ஆசையும் இருந்தா போதும். எல்லா ரசிகர்களுக்கும் ஒண்ணுதான். பட் அந்த மாதிரி என்னோட வாத்தியார் சொல்ற மாதிரி ரசிகர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்து நம்ம கொடுக்கறத ரசிகர்களை ரசிக்க வைக்கணும். அதை தான் நீங்க ஸ்டாண்டர்ட் இது பண்றீங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. பட் கர்நாடக சங்கீதத்துக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து பண்ணா அந்த மாதிரி இயற்கையா அதை வந்து ஒரு டேஸ்டா கொடுத்தோன்னே இந்த ஸ்டாண்டர்டு குறையாம நிச்சயம் எல்லாரும் ரசிப்பாங்க. அப்படி அந்த டைல்யூட் பண்ணாம எதையுமே அந்த ஸ்டாண்டர்டா கொடுத்தானே அது வந்து ரசிக்க சான்ஸ். ரசிகர்கள் அப்படிங்கும்போது சாய்ஸ் வந்து அவங்க ஆசைப்பட்டதை பாடலாம், அந்த மாதிரி பண்ணலாமே தவிர, பட் ரசிகர்கள் எல்லா இடத்துலயுமே வந்து சங்கீதத்துக்கு மேல ஆசை வச்சு வரவங்க தான். அது அமெரிக்கால பாடினாலும் சரி, லண்டன்ல பாடினாலும் சரி, அது எங்க பாடினாலும் சரி. அதனால அதுல வந்து டிஃபரன்ஸ்னு ஒன்றும் இல்லை. நம்ம கொடுக்குற சங்கீதத்தை அந்த கண்டென்ட் மாறாம கொடுக்கணும், அதுதான். நைஸ். ஸோ இப்போ நம்ம ஊர்ல பெர்ஃபார்ம் பண்ணதை பத்தி பேசும்பொழுது தமிழ் இசை அப்படிங்கறத நாம வந்து கண்டிப்பா அதை பத்தி பேசி ஆகணும். பிகாஸ் டெஃபினெட்லி நம்ம தமிழ்ல பாடல்கள் கொடுக்கும் பொழுது அதற்கான வரவேற்பு ஒரு தனி லெவல்ல தான் இருக்கும். அதை இன்னுமே மக்கள் ரசிப்பாங்க. ஏன்னா ஒரு அர்த்தம் புரிஞ்சு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம், ஒரு விஷயத்த கேட்கிறோங்கிற பொழுது அதனுடைய ரசிப்பு தன்மையும் அதிகமா தான் இருக்கும். ஸோ நீங்க தமிழ் பாடல்களை பொறுத்தவரையிலும் அது உங்களுடைய கான்செப்ட்ஸ்ல இடம் பெறுமா, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா தமிழ் பாடல், அதாவது நம்மளுக்கு மியூசிக்கல் லாங்குவேஜ்ங்கிறதுக்கும் தாண்டி தமிழ்ல மியூசிக்கல் ஃபார்ம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ஒரு கச்சேரி முடிஞ்ச உடனே ஒரு காவடி சிந்து பாடுறது, ஒரு திருப்பாவை பாடுறது, தேவாரம் பாடுறது, ஒரு காவடி சிந்து, திருப்புகழ், இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய பாரதியார் பாடல்கள் நம்மளுக்கு நிறைய இருக்கு ஆக்சுவலா தமிழ்ல பண்றதுக்கு. அது வந்து இசை ரசிகர்களை சீக்கிரமா போய் உங்களுக்கு அடையும், அதுல ஒரு ரசனை இருந்ததுன்னு. அதே மாதிரி நாங்க வந்து தேவாரம் எப்படின்னா, எனக்கு இந்த எப்படி பாடினாரோன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் பொதிகைக்காக, ஸ்பெஷல் ஃபீச்சர். அது எப்படி, அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றத விட நான் கத்துக்கிறதுக்கும் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. ஒரு சென்னையில இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய டெம்பிள்ஸ்க்கு போய் அந்த டெம்பிளோட சிறப்பு என்ன, எப்போ வந்து வரலாறு முதல்ல எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த கம்போசர்ஸ் வந்து அந்த டெய்டி மேல பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதோட மெயின் கான்செப்ட். அதுல பார்க்கும்போது மதுரைக்கு போனா அந்த மதுரையில வந்து என்னென்ன தேவாரம் இருக்கு அப்படின்னு அதை பாடி ஒரு 1/2 hour பாடணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி 1 year 1.5 years மேல அந்த ப்ரோக்ராம் போச்சு. அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அப்படின்னா நிறைய ஒரு தேவாரம் கத்துக்கிறதுக்கும், திருப்புகழ் கத்துக்கிறதுக்கும், அந்த மாதிரி என் திவ்ய பிரபந்தம் கத்துக்கிறதுக்கும் எனக்கு வந்து அது ஒரு பெரிய வாய்ப்பு அந்த ப்ரோக்ராம் கொடுத்தது. அதுல வந்து நான் வந்து நிறைய தேவாரம் வந்து அதுலேருந்து எனக்கு வந்து தேவாரத்துலேயே ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், என்னோட அம்மாவோட சைடு முன்னோர்கள் எல்லாமே ஓதுவார்களா இருந்து லால்குடி கோவில்ல அந்த மாதிரி பல கோவில்ல ஓதுவார்களா இருந்திருக்காங்க. அதனால எனக்கு அந்த தேவாரம் அப்படிங்கறத பாடுறதுல வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஓகே, நைஸ். சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பீஸ் எங்களுக்காக. வீடலாய் விழுமியார்கள் நில்கழல், வீடலாய் விழுமியார்கள் நில்கழல், பாடலாய் பரவனின்ற பண்பனே, பாடலாய் பரவனின்ற பண்பனே, காடலாயிலாய்
நீர் கடுமதில் கூடலால வாயிலாய் புலாயதில் கொள்கையே கூடலால வாயிலாய் புலாயதில் கொள்கையே. சோ இப்போ தேவாரம் இத பத்தி நீங்க பண்ண ரிசர்ச் அண்ட் அதன் மூலமா வழங்கின நிகழ்ச்சிகளை பத்தி சொன்னீங்க. அண்ட் தமிழ் பாடல்கள்னு சொல்லும் பொழுது தேவாரம் மட்டும் இல்ல, அண்ட் டக்குன்னு நம்ம நினைவுக்கு வருது பாரதியார் தான் டெஃபினெட்லி. அண்ட் அவருடைய பாடல்கள் பாடும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு விதமான மகிழ்ச்சி எல்லா இடத்துலயும் பரவுதுன்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல் எங்களுக்கு? மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய். ஆதாரம் உனையல்லால் ஆரமக்கு பாரினிலே, மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய். ஆதாரம் உனையல்லால் ஆரமக்கு பாரினிலே, மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய். தேங்க்யூ மேம், ரொம்ப இனிமையா இருந்தது. அண்ட் உங்களுடைய இந்த ஜேர்னில நீங்க வந்து ஹேவ் யூ பீன் பார்ட் ஆஃப் எனி ஆல்பம்ஸ்? நீங்க ஏதாவது கேசட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா? அதை பத்திலாம் சொல்லுங்க. கேசட் சிடிஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அதுல முக்கியமா வந்து எனக்கு ஷேர் பண்ணிக்க தோன்றது வந்து கர்நாடிக் மியூசிக் லெசன்ஸ்னு ஒரு சிடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஹம்சநாதம்ங்கிற இசைப்பள்ளியை கடந்த 20 வருட காலங்களாக நான் மயிலாப்பூர்ல நடத்திட்டு இருக்கேன். ஓகே. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தயார் பண்ணியிருக்கோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் பண்றோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேலான மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க அங்க. அதுல எப்படின்னா இப்போ கைடன்ஸ் இல்லாத, இப்போ எல்லாருமே மியூசிக் ஃபேமிலின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பேரண்ட்ஸ் சில பேருக்கு கைடன்ஸ் இருக்கும் வீட்டுல, இசை அறிந்த பேரண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க கிளாஸ்ல கத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து அவங்க சரியா பாடுறாங்களா இல்லையான்னு தெரியலையே, இது என்னன்னு ஒரு பேச்சு வரும்போது, சரி பசங்களுக்கு வந்து சரளி வரிசையிலேருந்தே ஒரு சீடியா இனிஷியல் வரணும் வரைக்கும் கொடுத்தோன்னா அதுக்கு வீட்டில் வந்து போய் அதை ஒரு கைடன்ஸ் மாதிரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு. ஸோ அந்த கேசட்ஸ் டபுள் ஆல்பம் வந்து ரொம்ப முக்கியமாக இன்றைக்கும் நிறைய அது சேல்ஸ் அந்த கேசட் இருக்கு. சிடி சரளி வரிசை ஜண்ட வரிசைகள் முறையா, அதுக்கப்புறம் பேசிக்லேருந்து ஆரம்பிச்சு வர்ணம் வரைக்கும் கீதம் எல்லாமே அதில் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீட்பேக் என்னன்னா ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. பின்னாடி கீபோர்ட் அண்ட் சிலதெல்லாம் வந்து தாளத்தோடைய தபலான் மிருதங்கத்தோடைய பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்பீட்ஸ் வேரியேஷன் எல்லாமே கொஞ்சம் கைட் பண்ணோம். கேசட்டின் மூலமா எல்லாமே கத்துன்ற முடியாது கண்டிப்பா, பட் இது வந்து கிளாஸ்லயும் கத்துண்டு வீட்டுல போனா ஒரு கைடன்ஸா இருக்கும்னு பண்ணது. எல்லார்ட்டேருந்தும் அது ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கு. வெளிநாடுகள் இல்ல வெளியில எல்லாம் கூட உங்க கேசட் வாங்கின்னு போயிருக்கோம் அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது சரி ஏதோ ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி கிடைக்கிறது. கண்டிப்பா ரியலி நைஸ் திங்ஸ் நீங்க இன்னைக்கு எங்களோட ஷேர் பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ணிருக்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிற ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? இது வந்து நேஷனல் இன்டகிரேஷன் சாங்ஸ் வந்து நிறைய கம்போசர்ஸ் எடுத்து நான் டியூன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி செட் டியூனும் இருக்கு, அதுக்கு நடுவில் நான் டியூன் பண்ணி ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஸ்டூடெண்ட்ஸோட பாம்பே ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்றேன் ஃபுல்லா. ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்பெஷல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டிக்னிட்டரிஸ், சண்முகானந்த சங்கீத சபான்னு பாம்பேல ரொம்ப பாப்புலர் சபா. ஸோ அவங்க கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு 20-25 பசங்க பாடுறாங்க. அதில் எப்படின்னா இன்டகிரேஷன் சாங்ஸ்னாலே நம்ம வந்து லைட்டர் வெர்ஷன்ஸ் இல்லாமல் கிளாசிக்கல் கம்போசர்ஸ், இப்போ ஒரு பாபநாசம் சிவன், முத்தையா பகவதர், இதை மாதிரி எல்லாரும் வந்து ராகமாக உட்காந்து கரெக்டாக ஒரு கிளாசிக்கல் காம்போசிஷன்ஸாக எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிள் காட்டணுங்கிறதுக்காகவே நான் வந்து சில பாட்டை வந்து நானே டியூன் பண்ணியிருக்கேன். சில வாக்கியக்காரர்களோட எடுத்து சொல்லி கொடுத்து அதை ப்ரெசென்ட் பண்றோம். அதுல ஒரு பாட்டு நான் பாடிக்கிறேன். என்னென்னையே பாரதியே எங்களின் பாரதியே, என்னென்னையே பாரதியே எங்களின் பாரதியே, என்னென்னையே பாரதியே எங்களின் பாரதியே,
பாரதியே எங்கள் இன்பவாரிதியே உன்னையே போற்றுகின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும் உன்னையே போற்றுகின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும் இன்னல் செய்யும் சோதரர்க்கு இதம் செய்யும் மனது வேண்டும் இன்னல் செய்யும் சோதரர்க்கு இதம் செய்யும் மனது வேண்டும் என்னையே பாரதியே இன்றைய நிகழ்ச்சியில எங்களோட பல அருமையான விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் உங்களுடைய ரிசர்ச் அண்ட் உங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் இதை பத்தி பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நிகழ்ச்சியின் நிறைவா எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடலை பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். ஹரிகேசநல்லூர் முத்தியா பகவதர் அவர்கள் அவருடைய இன்வென்ஷன் சொல்லலாம். நிருஷ்டான்னு ஒரு ராகம். அதான் உஷ்ட அப்படின்னு சொல்றோம்னாலே சமஸ்கிருதத்துல உதடுகள் ஒட்டாதுன்னு அர்த்தம். நிருஷ்ட உஷ்டன ஒட்டும், உதடுகள் ஒட்டும். நிருஷ்டன உதடுகள் ஒட்டாது. இப்ப தமிழ் மரபுலயே எப்படி இருக்குன்னா ஒட்டாம உதடு ஒட்டாம கவிதை சொல்றது அப்படின்லாம் அறிஞர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி சங்கீதத்துல ட்ரை பண்ணா என்னன்னு இவருக்கு தோணிருக்கு போல இருக்கு. அதனால புதுசா ஒரு ராகம் இவரே கண்டுபிடிச்சு உதடு ஒட்டாத ராகம். ஓகே. ததரதனி தனனனனனன தனனனதிரன தனனதிர தனதிரன ததிரன திருதரதனி தனனதிரன ததரதனி தனனனனனன தனனனதிரன தனனதிரன தனதிரன ததிரன திருதரதனி தனனதிரன Drikita, 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 dirana. 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 Drikita, 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 tananadirana. Drikita, 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 tananadirana. Drikita, drikita, tananadirana. Tadaradani tananananana tananadirana 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 tadirana dradaradani tananadirana dradaradani tananadirana dradaradani tananadirana. தேங்க்யூ மேம். நீங்க பாடும்போது உதடுகள் ஒட்டுதா இல்லையான்னு நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு இட் இஸ் அ லவ்லி காம்போசிஷன் அண்ட் ஆல்சோ ஒரு அழகான விஷயத்தை இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட இந்த உரையாடல் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. மிக்க நன்றி. எனக்கும் இசை ரசிகர்களை பெப்பர்ஸ் டிவி மூலமா சந்திக்கிற இப்படி ஒரு நிகழ்ச்சி மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சிங்க. உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன வியூவர்ஸ், இன்றைய நிகழ்ச்சியை ரசிச்சு பாத்தீங்களா? டாக்டர் சுபா கணேசன் அவர்களோட இந்த உரையாடல் நிச்சயமா நீங்க எல்லாரும் ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். திரும்பவும் அடுத்த வாரம் இதே இசை நிகழ்ச்சியில வேறொரு இசை கலைஞரின் இசை பயணம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் மண்டே மார்னிங் 8 AM திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கு பெப்பர்ஸ் மார்னிங் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம பாருங்க. Until then, Sridevi saying goodbye and take care.